E20 பெட்ரோலை சுற்றி நாடு முழுவதும் புதிய சர்ச்சை உருவாகியுள்ளது. 100% பெட்ரோல் வேண்டும் என்ற கோரிக்கையுடன் E20 ஜனதா பார்ட்டி என்ற புதிய இணையவழி மக்கள் இயக்கம் உருவாகியுள்ளது. இது குறித்தும் E20 பெட்ரோல் பற்றியும் விரிவாக காண்போம். E20 என்பது 20% எத்தனால் மற்றும் 80% பெட்ரோல் கலந்த எரிபொருள். எத்தனால் என்பது கரும்பு, மக்காச்சோளம், உடைந்த அரிசி உள்ளிட்ட விவசாய பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படும் உயிரி எரிபொருள் பயோஃபியூவல். பெட்ரோலில் எத்தனால் கலப்பதன் மூலம் பெட்ரோல் பயன்பாட்டை குறைத்து வெளிநாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைப்பதே அரசின் நோக்கமாகும். E20 பெட்ரோல் முழுமையாக அமலுக்கு வந்த பிறகு, குறிப்பாக 2023க்கு முன்பு தயாரிக்கப்பட்ட கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் பலர் சமூக வலைத்தளங்களில் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்த தொடங்கினர். மைலேஜ் குறைகிறது, வாகனத்தின் செயல்திறன் பாதிக்கப்படுகிறது, பழைய வாகனங்களில் சில எரிபொருள் தொடர்பான பாகங்கள் விரைவாக தேயக்கூடும் என்ற அச்சம், மழைக்காலங்களில் எத்தனால் தண்ணீரை ஈர்க்கும் தன்மை காரணமாக எரிபொருள் தரம் குறித்த கவலை, எத்தனால் கலப்பாத 1% பெட்ரோலை வாங்கும் வாய்ப்பே மக்களுக்கு இல்லை. இந்த கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவியதைத் தொடர்ந்து விவாதமும் தீவிரமடைந்தது. இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சமூக வலைத்தளங்களில் E20 ஜனதா பார்ட்டி என்ற புதிய இணையவழி மக்கள் இயக்கம் உருவாகியுள்ளது. இது தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சி அல்ல, மாறாக 100% பெட்ரோலையும் E20க்கு மாற்றாக விற்பனை செய்ய வேண்டும், எந்த எரிபொருளை பயன்படுத்துவது என்பதை நுகர்வோரே தேர்வு செய்யும் உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தும் கன்சியூமர் ரைட்ஸ் கேம்பெயினாக தன்னை அறிமுகப்படுத்தியுள்ளது. E20 மட்டுமல்ல, 100% பெட்ரோலையும் விற்பனை செய்ய வேண்டும், நுகர்வோருக்கு எரிபொருளை தேர்வு செய்யும் உரிமை வழங்க வேண்டும். E20யின் நீண்டகால தாக்கம் குறித்து சுய ஆதீன ஆய்வு முடிவுகளை வெளியிட வேண்டும். பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் கலவை மற்றும் தரம் குறித்து வெளிப்படையான தகவல்கள் வழங்கப்பட வேண்டும். இந்த இயக்கத்தின் பெயர் பலரது கவனத்தை ஈர்த்ததற்கு காரணம் சீம்பத்தில் பெரும் பேசுபொருளான காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நினைவூட்டும் வகையும் ஜனதா பார்ட்டி என்ற பெயரை பயன்படுத்தியிருப்பதுதான். அதேபோல் சமூக வலைத்தளங்கள் வழியாக மக்களின் ஆதரவை திரட்டும் இணையவழி பிரச்சார இயக்கமாகவே இது செயல்பட்டு வருகிறது. E20 பெட்ரோல் குறித்து எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை மத்திய அரசு முழுமையாக ஏற்கவில்லை. பாராளுமன்றத்தில் அளிக்கப்பட்ட விளக்கத்தில் E10க்காக வடிவமைக்கப்பட்ட பழைய வாகனங்களில் E20 பயன்படுத்தும் போது சுமார் 3% முதல் 5% வரை மைலேஜ் குறையலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் E20 பயன்படுத்துவதால் நாடு முழுவதும் வாகன இன்ஜின்கள் சேதமடைந்ததாகவோ அல்லது பரவலான இயந்திர கோளாறுகள் ஏற்பட்டதாகவோ உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. வாகன உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழில்துறை அமைப்புகளும் E20 குறித்து சில கவலைகளை முன்வைத்துள்ளன. குறிப்பாக பெட்ரோல் நிலையங்களில் விற்கப்படும் எரிபொருளின் தரத்தை சீராக கண்காணிக்கும் அதிகாரப்பூர்வ அமைப்பு உருவாக்க வேண்டும் என்றும் எரிபொருள் தரத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 2023க்கு பிறகு அறிமுகமான பல புதிய கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் E20 பெட்ரோலுக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அதற்கு முன்பு தயாரிக்கப்பட்ட சில வாகனங்கள் E10 பெட்ரோலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதால் E20 பயன்படுத்தும் போது மைலேஜ் மற்றும் செயல்திறன் குறித்து சில பயனாளர்களிடம் சந்தேகங்கள் எழுந்துள்ளன. E20 பெட்ரோலை சுற்றியுள்ள விவாதத்தில் இரண்டு தரப்பும் தங்களது வாதங்களை முன்வைத்து வருகின்றன. ஒருபுறம் வாகன ஓட்டிகள் மற்றும் E20 ஜனதா தாப்பி போட்டெல்ரே என இயப்ப இடங்கங்கோர் 100% பெட்ரோலையும் விருப்பத் தேர்வாக வழங்க வேண்டும் என்று கோருகின்றன. மறுபுறம் E20 திட்டம் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழலுக்கான முக்கிய நடவடிக்கை என்றும் பரவலான இன்ஜின் சேதத்திற்கு உறுதியான ஆதாரங்கள் இல்லை என்றும் மத்திய அரசு கூறுகிறது. எனவே E20 பெட்ரோல் தொடர்பான விவாதம் தற்போது மைலேஜ் அல்லது இன்ஜின் பிரச்சினை மட்டுமல்ல, நுகர்வோருக்கு விருப்பத் தேர்வு வழங்கப்பட வேண்டுமா என்பதையும் மையமாக கொண்ட விவாதமாக மாறியுள்ளது. அந்த கேள்விக்கான பதில்தான் வரும் நாட்களின் இந்த சர்ச்சையின் திசையை தீர்மானிக்கக்கூடும்.